வணக்கங்கிறது தஞ்சாவூர் முன்னே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி வாங்கிறதுக்கு தான் நம்ம எப்போதும் போகிற ஒரு கடைக்கு வந்தோம். பார்த்தா டோரில் பூண்டு விலை சரிவு கிலோ 180 ரூபான்னு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்படியே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான சிறுதானியங்கள், மசாலா தூள்கள், ஆமாம் மேக்ஸிமம் மசாலா கடையில் வாங்க மாட்டோம். என் பொண்டாட்டி நீங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க செலக்டடாக எழுதி கொடுத்துருந்தா, அதை மட்டும் அந்த பிராண்டில் தான் நீங்கள் வாங்கணும், வேறு எந்த பிராண்டில் தான் நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்ட்டா. அதனால் அந்தந்த பிராண்டில் இருக்கிறத நம்ம எடுத்தாச்சு. மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகு தூள், சுக்குலோபடம் எல்லாமே எடுத்தாச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். கார்த்திகேயனுக்கு கையில் அந்த கூடையை கொடுத்து வெயிட்டை பிடிக்க சொன்னேன். அவர் பண்ணுற ஃபன்னும் செம்ம இதாக இருந்துச்சு. சக்தி ஆச்சி 2 இதில் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஆஃபர் 50%, 15% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா ஹோட்டல் சாம்பார் பவுடர் இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. நம்ம வீட்டு சாம்பார் பிடிக்கும், அதுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா அவர் கையில் கூட வச்சுருக்க நான் இங்கேருந்து எடுத்து போட ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆமாங்க, இவங்ககிட்ட ஏகப்பட்ட மசாலா வெரைட்டிஸ் ஏகப்பட்ட பிராண்டரில் இருந்துச்சு. இது புண்ணியமூர்த்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக நான் வந்து ரெகுலராக இங்கே தான் போயிட்டுருக்கேன். வெளியில் போனால் அங்கே டிமார்ட்டு, ரிலையன்ஸ் மார்ட்டு அதெல்லாம் வாங்கலாம். தஞ்சாவூரை பொறுத்தளவில், எண்ணெயை பொறுத்தளவு புண்ணியமூர்த்தி ஓரளவுக்கு நியாயமான ப்ரைஸில் தான் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த மசாலா ஐட்டம்னால் எப்போதுமே 15% ஆஃபில் இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு எப்போதும் தெரியல. நம்மளுக்கு தேவையான சிறுதானியம், உளுந்து, அப்படியே மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி, அப்படியே எண்ணெய் கோல்டு வின்னர் இது 1 லிட்ரு 1.5 லிட்ரு எல்லாம் எடுத்தாச்சு. நெய்யோட ரேட் எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. எல்லா பொருளையும் ஆஃபர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் நெய், அப்படியே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்ங்க மாதிரி அவ்வளோ நல்லெண்ணெய், ரெடி டு ஈட்டு பிக்கிளு, அந்த புளியோதரை, லெமன் சாத பவுட்ரு எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான என் பொண்டாட்டி என்ன எழுதி கொடுத்தா அதானே வாங்க முடியும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச வடகம் 1/1 ஆஃபர்னால் பிபிடிஎஸ்ஸை அடிச்சிக்கவே முடியாது. 55 ரூபா வாங்கினோம்னா 2 பாக்கெட்டு. ஆமாங்க, அப்படியே அந்த இதில் லிஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வேறு என்ன எடுக்கலான்னு சொல்லி அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா இது புதுக்கடை, பழைய கடை இல்லை, இது புதுக்கடை. இது ஆர்ஆர் நகர் பக்கத்தில் இருக்குது. அப்படியே வந்து ஜிஆர்பி சேமியா மிக்ஸு, அதாவது பாயாச மிக்ஸு, அது ஒன்று வாங்கிட்டு அங்கே பாருங்கள் கையக்க அப்படியே கை வலிக்குதுப்பா நீ தூக்குப்பா அப்படின்ட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு அப்பளை கட்டு எதை எடுக்கட்டும் அப்படின்னா இதுவா அதுவான்னு கேட்டு அவை சைஸுக்கு 2 எடுத்து போட சொல்லிவிட்டு அவனை சூப்பராக எடுத்து போட்டு எப்பா நீ தூக்கியிருப்பா என்னால் முடியாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். எல்லா ரேக்லேயுமே 3% ஆஃப், 5% ஆஃப், 50% ஆஃப் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது எப்படி ஹோல்சேலாக அவங்க ஏகப்பட்ட கடை வச்சுருக்கனால இருக்குமோ. நான் இந்த கடைக்கு மெயினாக வரதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இந்த அம்மா போட்டு கொடுக்குற காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அடிச்சுக்கவே முடியாது. இந்த காஃபி குடிக்கிறதுக்குன்னே இந்த கடையில் ஒரு கூட்டம் பாருங்க, தானாக சேர்ந்த கூட்டம் சொல்லுவாங்கள்ல. இந்த காஃபி குடிக்கிறதுக்காகவே சில பேர் இந்த கடைக்கு வந்துட்டு பொருள் வாங்கிட்டு போவாங்க. டீ வெரைட்டி, க்ரீன் டீ வெரைட்டி, தேன் எல்லாமே ஏகப்பட்ட பிராண்டடில். சூப்பர் மார்க்கெட்னால் ஒரு பிராண்டில் இருக்கிறதுல ஏகப்பட்ட பிராண்ட் இருந்துச்சு. இது அவங்களோட ஓன் பேக்கரி ஷாப், டேன் கஃபேன்னு சொல்லிட்டு. இவங்கள்ட்ட கேக்கு, பஃப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்மளுக்கு தேவையான இன்னொரு பொருள் கேட்டு வரதுக்குள்ளே உனக்கு என்னடா வாங்கணும், எனக்கு 2 பிஸ்கட் பாக்கெட் போதும்பான்னு அவன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டா. நம்ம ஒன் சைடில் கேமராவையும் ஒன் சைடில் கூட இருந்துக்கிட்டு போயாச்சு. நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஓல்டு சிந்தால் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதில் 2 எடுத்து போட்டாச்சு. இங்கே பார்த்தா இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து துணி துவைக்கிற பவுட்ரு, லிக்யூடு, சோப்பு, வாசனை திரவியங்கள் ஏகப்பட்டது இருந்துச்சு. அப்படியே 1/1 எல்லாம் வாங்கிட்டு போய் கம்போர்டு பெருசெல்லாம் வாங்கினேன். நம்மளுக்கு தேவையான அளவு பெருசு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம்னா டக்குன்னு ஊற்றிடுவாங்க. அப்படிலாம் வாங்கக்கூடாது, எப்போதுமே சிறுசாகணும். விலை எது கம்மியாக இருக்குது அதை பார்த்து வாங்கணும். என் பையனை எடுக்க விட்டேன் விம் சோப்பு, அவன் இருக்கிறதுலே இப்போ படாசைப்பு சோப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டான். ஏன் பொண்டாட்டி எதுக்கு இவ்வளோ பெருசு வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே போனால் அவனுக்கு தேவையான சோப்பு என்னடா நீ யூஸ் பண்ணுவேன்னு கேட்டேன். நான் ஹனி தான்ப்பா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா. ஓகே, அதில் ஒரு சோப்பு எடுத்துகிட்டு அப்படியே நேராக பூஜா செக்ஷன் போயாச்சு.
அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீ நம்ம வீட்டில் என்ன ஊதுபத்தி யூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவன் கரெக்டாக வந்து இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது சூப்பராக இருக்கும்பா அப்படின்னா. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கொஞ்சம் நேரம் சிரித்து பேசி விளாண்டுட்டு காலையிலே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினச்சிருப்பான் மனசில். கந்த விலாஸ் இங்கே பிபிடிஎஸில், பழனி கந்த விலாஸ் பிபிடிஎஸில் இருக்குது பார்த்துக்குங்க. ஆமாம், அப்படியே ஒவ்வொரு பொருளாக வாங்கி போட போட இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ண அந்த கோல்கேட்டு சால்ட்டை அப்படியே ஒரு இது ஆஃபரில் இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. பிபிடிஸ் உள்ளே வந்ததுலேருந்து எல்லா பொருள்லையுமே ஆஃபர் 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 தான். என் பையனுக்கு தேவையான பாதாம் பருப்பு பிஸ்தாவும் அப்படி பார்த்தா இங்கே அதுவும் ஆஃபரில் தாங்க இருந்துச்சு. இது ஒரிஜினல் ஆஃபரா இல்லை என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கடை அல்டிமேட்டாக இருந்துச்சு, செம்ம பெருசு. இன்னும் வந்து நோட்டு புக்கு இதெல்லாமே கீழ்த்தளத்தில் இருக்குது அப்படின்னாங்க. சாக்லேட்டுக்கு தனி இது ஆஃபர் பேக், ஒரு பாக்கெட் வேணால் ஒன்று ஃப்ரீ, இது ஃபுல்லாகவே ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அப்படியே இங்கிட்ட வந்துட்டால் டேட்ஸ் வெரைட்டியில் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. வாட்ரு பாட்டிலில் 148 ரூபா தான் சில்வர் வாட்ரு பாட்டில். அப்படியே நம்ம இப்படின்னு போயிட்டு இந்த February 14th வரதில் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க சில்க் சாக்லேட்டை ஸ்பெஷல் எடிஷன் 390 ரூபா. அப்பப்பா 390 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ரிச்சான காதலாக இருக்கும் போலக்கு. அப்படியே எப்படி வந்து ஒரு மக்களை கவரணுமோ செம்ம சூப்பராக அதில் இது பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கிட்ட ஃப்ரிட்ஜில் பால், தயிர், மோர், பன்னீர், சீஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த சைடு அப்படியே ஒவ்வொரு சைடு, அதாவது நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் கக்கூஸ் கழுவுற கெமிக்கல் வரைக்கும் அப்படியே தனித்தனியாக எப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான பர்ஃப்யூமு எடுக்கலான்ட்டு போனேன். இங்கே பாருங்கள் ரேட்டு 399 ரூபா உள்ளது 198 ரூபா. எப்படிப்பட்ட ஆஃபரு! நான் எது எக்ஸ்பிரி பார்த்தா இது 10ஆம் மாதம் 2025 வரை இருக்குது. அப்படியே எடுத்து நம்மளுக்கு ஒன்று போடுன்னு சொல்லி ஒன்று போட்டாச்சு. இது பாத்திரம் விளக்குற நார்லாம் வந்து 9 ரூபா தாங்க. எப்படிங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் உங்களால் மட்டும் முடியுது? அப்படியே ஹனி பாக்கெட்டு கேட்டேன், ஹனி வீட்டில் இருக்குது அப்படின்ட்டா. அப்படியே என் பையனுக்கு ஒரு டேட்ஸ் பாக்கெட்டு எடுத்துகிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு டேட்ஸு இது அதாவது என்ன பேரிச்சம்பழம் டப்பாவை எடுத்தலான்னு சொல்லிட்டு பார்த்தா 168 ரூபா தான் போட்டுருந்துச்சு. ஆமாம், அதில் ஒன்று எடுத்துருவோம். அங்கே இருக்க மூலிகை பொடி எல்லாம் காயல் வலி, கை வலி, முகம் கழுவுறதுக்கு, கருவளையம் போகிறதுக்கு ஏகப்பட்ட மூலிகை பொடி இருந்துச்சு. அப்படியே என் பையன் சொல்கிறோட சூப்பராக இருக்குப்பா, நம்மளுக்கு போதும்ப்பா, வாப்பா போகலாம் அப்படின்ட்டா. நம்ம வீடியோ பிடிச்சிதான் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.